கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். எசேக்கியா தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன்னுடைய வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் எசேக்கியா சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறுகிறார். வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது மீண்டுமாக ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. எசேக்கியாவினிடத்தில் வந்து ஏசாயா சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, கண்ணீருக்கு நம்முடைய ஆண்டவர் பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை எசேக்கியாவிற்கு ஆயுளின் வருடங்களை கூட்டி கொடுத்திருக்கலாம். இந்த நாளிலும் நீ உலக பிரகாரமாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பல காரியங்களுக்காக ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டு இருக்கலாம். எசேக்கியாவிற்கு பதில் கொடுத்தவர் ஜீவன் உள்ள தேவன், இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்ல, அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறதில் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை. ஒருவேளை நன்மை கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, உன் பலவீனங்களின் நிமித்தமாய் ஜெபிக்க முடியலையே, ஜெபித்தேன், அநேக காரியங்கள் எனக்கு நடக்கவில்லை என்று சொல்லி விசுவாசத்தில் சோர்ந்து போனாயோ, எசேக்கியா தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு எவ்வளவு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. இந்த வேளையில கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எலியாவை குறித்து பார்க்க முடியும். ஒரு சூறை செடியின் நிழலில் சோர்ந்து போய் படுத்திருந்த எலியா தெய்வ தூதன்களை அனுப்பி அவனுக்கு உணவு கொடுக்கிறார். பலத்தோடு கூட அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், போதும் ஆண்டவரே, நான் வாழ்ந்த நாட்கள் போதும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொன்ன பொழுதும் அவனுடைய சோர்வை கர்த்தர் மாற்றுகிறார். ஒருவேளை இந்த நாளிலும் உன்னுடைய வார்த்தையும் எப்படியாக இருக்கலாம். பலவித நெருக்கங்கள், கைவிடப்பட்ட சூழ்நிலை, எதிர்த்து செயல்படுகிற ஒரு கூட்டம், நன்மைக்கு பதிலாக தீமை. ஒருவேளை நீயும் உன்னுடைய இருதயத்தில் கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, தேவ சமூகத்தில் கண்ணீர் விட ஆரம்பி, தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பி. உன் கண்ணீருக்கு நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். அநேக வருடங்களாய் மாதங்களாய் எனக்கு வேலை இல்லையே, நான் என்ன செய்வேன் கேள்விக்குறியோடு கூட இருக்கிறாயா? உன் கண்ணீருக்கு இயேசு பதில் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளையை, இந்த வேளையில் இயேசுவை நோக்கிப்பார். மனிதர்களை நோக்கி பார்ப்பதை காட்டிலும் கர்த்தர்வேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை, அவர் கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எசேக்கியாவின் ஆயுளின் வருடங்களை கூட்டினவர், இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான காரியங்களில் கண்ணீரோடு கூட உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டிருப்பார்கள். அப்பா, ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் சந்தியும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஜீவிக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியா உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. இன்றைய நாள் விடுதலையின் நாளாக இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.